Hi guys, welcome back to my channel. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேற லெவல் ஹோம் தியேட்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். இந்த ஹோம் தியேட்டரை பர்ச்சேஸ் பண்ண ஸ்பாட் பார்த்தனா பாண்டிச்சேரியில இருக்க டார்லிங்ல தான் பார்த்தனா நாங்க இந்த ஹோம் தியேட்டரை பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இந்த சவுண்ட் பாரோட பேக்கிங் பாருங்களேன், பார்க்க வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரியே இல்ல. இந்த சவுண்ட் பாரோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா சோனி HT-S40R 600 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுது. வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது அன்பாக்சிங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களே வந்து பார்த்தோன்னா இது பிரித்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது கை வச்சு இதை பிரித்து ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்றதுனால ஸோ நம்ம பிரிக்காமல் ஒன் டே வெயிட் பண்ணி அவங்க வந்து இதை பிரித்து நமக்கு கொடுத்தாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தோன்னா ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா HDMI கேபிள், ரிமோட்டு, அந்த கனெக்டர் இதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் தென் பேஸ் பாரை வெளியே எடுத்திருந்தாரு. ஒரு தேட்டர் எஃபெக்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக பேஸ் இருக்கணும். ஸோ பேஸ் இல்லாமல் அது தேட்டர் எஃபெக்ட் ஆகாது. அதுக்கு முக்கியமாக பேஸ் இருக்கணும். ஸோ அந்த பேஸை தரக்கூடிய வேலை தான் இந்த பேஸ் பாரோட வேலை. அண்ட் தென் சவுண்ட் பாரை பிரித்து எடுத்திருந்தாரு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் பாரு. ஸோ இந்த ஒரு சவுண்ட் பாரில் பார்த்தோன்னா 3 ஸ்பீக்கர் வந்துடும், 3 சேனல் இதுலேயே வந்துடும். ஸோ ஆக்சுவலி இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா ஸோ 5.1 சேனல் சவுண்ட் பார், பேலன்ஸ் 2 சேனல் பார்த்தோன்னா சேட்டலைட் ஸ்பீக்கராக நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தோன்னா அந்த சேட்டலைட் ஸ்பீக்கரு. ஸோ இதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கிடையாது. அதாவது ஹோம் தேட்டருக்கும் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கருக்கும் ஒயர் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அது கனெக்ட் பண்ணிக்கும் ப்ளூடூத் மூலிமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம அங்கேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஹோம் தேட்டரில் சொருவி ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ டேரெக்டாக நம்ம கனெக்டில் கனெக்ட் பண்ணாலே 2 கனெக்ட் ஆகிக்கும் ப்ளூடூத் மூலிமா. ஸோ டிவிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI கேபிளுமே பார்த்தோன்னா இதிலே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து நமக்கு அந்த கனெக்டருக்கும் சேட்டலைட் ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர் பார்த்தீங்களா அதுவுமே பார்த்தோன்னா நல்லா லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு எந்த அளவுக்கு கொடுத்தாலும் நல்லா கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சவுண்ட் பாரோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் ஆன்லைனில் 28,000 இருக்கும். பட் நேரில் போய் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அதை 23,000 வரைக்கும் நீங்கள் குறைச்சி தாராளமாக வாங்கலாம். இப்போ கரண்ட்டில் பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் வந்து 23,000 போயிட்டு இருக்கு. ஸோ ஒர்த்து கைஸ், 23,000க்கு தாராளமாக வாங்கலாம் இதை. ஸோ வாங்க இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கைஸ் இதோட சவுண்ட் எஃபெக்ட், பேஸ் எஃபெக்ட் வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்து தாராளமாக வாங்கலாம் கைஸ். உங்களால் மொபைலில் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதோட எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியாது. நேரில் போய் ட்ரையல் பாருங்கள், வேற லெவல் எஃபெக்ட் வேற லெவலில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி கைஸ். தேங்க்யூ.